தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுகவினருக்கு ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களை தொகுதி வாரியாக முதல்வர் ஜெயலலிதா நேரில் அழைத்து போயஸ் கார்டனில் நேர்காணல் நடத்தி வருகிறார். திங்களன்று 8வது நாளாக நேர்காணல் நடந்தது. இந்நிலையில் தேர்தலில் அதிமுகவினர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து முதல்வர் ஜெயலலிதா அறிவுரை வழங்கியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், விடுபட்டவர்களை சேர்ப்பது, முகவரி மாற்றம், 18 வயது புதிய வாக்காளர்களை பட்டியலில் இடம்பெற செய்வது உள்ளிட்ட பணிகளை அதிமுக ஓட்டு சாவடி முகவர்கள் துரிதமாக மேற்கொள்ள கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, அதிமுக வரலாற்றில் புதிய சாதனையாக அமைந்திடும் என்று உறுதிபட நம்புவதாக தெரிவித்துள்ளார். கடந்த லோக்சபா தேர்தலில் நாடை திரும்பி பார்த்து வியப்படையும் மகத்தான வெற்றி பெற்றதைப் போல இன்னும் ஒருபடி கூடுதலாக சிறப்பான வெற்றி பெறும் வகையில் தான் திட்டமிட்டு உழைத்து வருவதாக கூறிய ஜெயலலிதா, தனது பாதையில் களப்பணியாற்றிட கட்சியினர் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைப்பதாக தெரிவித்துள்ளார். தன் வாழ்வு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு, தன்னுடைய வெற்றி கட்சியின் வெற்றி, தன்னுடைய உழைப்பு தமிழகம் உயர்ந்திடவே வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரட்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.